ஆச்சரியமான ரயில்வே ரகசியங்கள். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ரயில் பாதையில் கற்கள் ஏன் போடப்படுகின்றன? பதில்: தண்டவாளங்களை நிலையாக வைத்திருக்கவும், அதிர்வுகளை குறைக்கவும். ரயிலின் கடைசி பெட்டியில் எக்ஸ் குறி ஏன் இருக்கும்? பதில்: அது ரயில் முழுமையாக கடந்துவிட்டதை குறிக்கிறது. ரயிலின் கடைசி பெட்டியில் சிவப்பு விளக்கு ஏன் இருக்கும்? பதில்: ரயிலின் முடிவை மற்ற ரயில்களுக்கு தெரிவிக்க. ரயில் சக்கரங்கள் இரும்பால் ஏன் செய்யப்படுகின்றன? பதில்: அதிக எடையை தாங்கவும், நீடித்த பயன்பாட்டிற்கும். ரயில் பாதையில் மின்சாரம் தாக்காதது ஏன்? பதில்: மின்சாரம் மேலே உள்ள கம்பிகளில் செல்கிறது, பாதையில் அல்ல. இந்திய ரயில்வே உலகின் மிகப்பெரிய ரயில்வே அமைப்புகளில் ஒன்றா? பதில்: ஆம், உலகின் மிகப்பெரிய வலையமைப்புகளில் ஒன்றாகும். ரயில் டிக்கெட்டில் PNR என்றால் என்ன? பதில்: பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட். இந்தியாவில் மிக நீளமான ரயில் பாதை எது? பதில்: திப்ருகர் டு கன்னியாகுமரி, விவேக் எக்ஸ்பிரஸ். ரயில் நிலையங்களில் மஞ்சள் கோடு ஏன் வரையப்படுகிறது? பதில்: பயணிகள் பாதுகாப்பான தூரத்தில் நிற்க. ரயிலில் அவசர சங்கிலி ஏன் வைக்கப்பட்டுள்ளது? பதில்: அவசர நேரங்களில் ரயிலை நிறுத்த. இந்தியாவின் அதிவேக ரயில் எது? பதில்: வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். ரயில் நிலையத்தில் நடைமேம்பாலம் ஏன் அமைக்கப்படுகிறது? பதில்: பாதுகாப்பாக தண்டவாளத்தை கடக்க. ரயில் பாதைகளில் இடைவெளி ஏன் விடப்படுகிறது? பதில்: வெப்பத்தால் இரும்பு விரிவடைவதற்காக. ரயில் இன்ஜினில் மணல் ஏன் எடுத்து செல்லப்படுகிறது? சக்கரம் வழுக்காமல் இருக்க. இந்தியாவின் முதல் ரயில் எந்த நகரங்களுக்கு இடையே ஓடியது? பதில்: மும்பை டு தானே. ரயில் பெட்டிகளின் கதவுகள் ஏன் உள்ளே திறக்கப்படுகின்றன? பதில்: பயணிகளின் பாதுகாப்பிற்காக. ரயில் ஹாரன் மிகவும் சத்தமாக இருப்பது ஏன்? பதில்: நீண்ட தூரத்திலும் எச்சரிக்கை கேட்கப்படுவதற்காக. ரயில் பாதைகள் ஏன் நேராக மட்டும் அமைக்கப்படவில்லை? நில அமைப்பிற்கு ஏற்ப வளைவுகள் தேவைப்படும். சில ரயில்களில் இரட்டை இன்ஜின் ஏன் பயன்படுத்தப்படுகிறது? பதில்: அதிக எடையை இழுக்க. இந்தியாவின் முதல் ரயில் எப்போது ஓடியது? 1853 ஆண்டு. That's it. Thank you for watching.